ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. நேற்று ஈவினிங் வந்தோம். நாங்கள் வந்த விலாகெல்லாம் கௌதி சோபியில் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் 3 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா தக்காளி செடியில் இருக்க தக்காளிலாம் அழகாக ரெட்டாக பழுத்து இருந்தது. காலையிலே போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பூசணிக்காய் அப்போவும் நிறைய பூக்குது, பட் அந்த 2 காய் மட்டும் தான் காய்ச்சிருந்தது. ஸோ 4 டேஸ் ஆச்சுல, அதனால் வீடெல்லாம் காலையில் ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணேன். ஃபுல்லாக கூட்டி பெருக்கி தொடச்சி டயர்டாகிடுச்சு. அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே இளநீ பார்த்திங்கன்னா 25 ருப்பீஸ்க்கு கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து 60 ருப்பீஸ் 40 ருப்பீஸ் ஸ்டார்டிங்கு. அங்கே நல்லா நிறையவும் இருக்கும் தண்ணி. அதனால் அப்போ ஒரு 10 இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். டெய்லி நானும் கௌதமும் குடிக்கலான்னு. ஸோ இளநீ நான் குடிச்சிட்டு கௌதமுக்கு இது மாதிரி கிளாஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவனுக்கு சில்லுன்னு குடிக்க தான் பிடிக்கும். அதில் இருக்க வழுக்கை எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவனுங்க 2 பேர் வந்ததுலேருந்து ஷேரிங்க்கு அவனுக்கு போயிடுச்சு. ஸோ 2 பேருக்கும் வழுக்கையை கொடுத்தேன். நல்லா சாப்பிட்றானுங்க.